வசனத்தின் வழியாக நம் ஆண்டவரை நெருங்க முடியும். அந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்மோட பேச முடியும். நம்ம காத்திருந்து அப்படியே ஜெபம் பண்ணும் போது, அவரை துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நம்மை நிரப்பும். அப்ப அவரை பார்க்க முடியும். நம்முடைய ஆவிக்குரிய கண்களால் அவரை தரிசிக்க முடியும். நம் ஆவியிலே அவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். அப்போ இந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில தேவைதானே. காலை எழும்பி கடமைக்கு அவர் பைபிள் வாசிட்டு ஜெபிச்சுட்டு அப்படி போறதில்லை. அவரை உணர்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள வரணும். அவரை நம்ம உணர்ந்து துதித்து அவருக்குள்ளே மகிழணும். அவர் என் பக்கத்தில் இருக்கிறார் என்ற உணர்வு. அப்படி ஆண்டவரை தேடினால் ஒரு நன்மையும் குறைபடாது. இன்னைக்கு காலையில தேடினீங்களா? காலையில செல்போனை தானே நிறைய பேர் தேடுறாங்க. செல்போனை தேடுறாங்க. செல்போனை எடுத்து அதுல என்னத்தையே தேடுறாங்க. செய்தி வந்திருக்கா தேடுறாங்க. அதுல என்னதான் இது வந்திருக்கான்னு தேடுறாங்க. காலையில எதை தேடுறீங்க? நீங்களே யோசித்து பாருங்க. ஆண்டவர் பக்கத்துல என்ன பார்ப்பாரு? நான் இவனுக்காக இவளுக்காக உயிரையே கொடுத்து என் பிள்ளையாக்கனா காலையில என் முகத்தை தேடாம செல்போனை தேடிக்கொண்டு அதுல எதைய தேடிக்கொண்டிருக்கிறானே, தேடிக்கொண்டிருக்கிறாளேன்னு நினைப்பார்ல. அது தேவனை எவ்வளவு துக்கப்படுத்தும். யோசித்து பாருங்க. அப்போ நம்ம ஆண்டவரை தேடாதபடி, அவருடைய முகத்தை தேடாதபடி எதையே தேடிக்கிறோம்ல. அதனாலதான் நம்ம குறைவோடு இருக்கிறோம். அதனாலதான் நம்முடைய வாழ்க்கையில குறைவு. ஆனா காலையில் எழும்பி அவரை தேடுங்க. ஒரு தேவை வந்துட்டா நீங்க ஆட்களை தேடாதுங்க. யார் உதவி செய்வா, அவங்க உதவி செய்வாங்களா, இவர் உதவி செய்வாங்களா, நீ மனிதர்களை தேடாம ஆண்டவரை தேட ஆரம்பிங்க. உபவாசம் பண்ணுங்க, ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, உங்க முகத்தை தேட எனக்கு இந்த தேவை இருக்கிற உதவி செய்யுங்கன்னு கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது. அப்ப நீங்க ஆண்டவரை தேடுறீங்களா? எப்படி தேடுறீங்க? அவருக்கு எத்தனாவது இடம் வச்சிருக்கிறீங்க? அதிகாலையில முதலாவது அவரை தேடுனீங்களா? முதலாவது செல்போன்ல நோண்டி அதுல யாரைய தேடினீங்கல்ல? அப்புறம் ஆண்டவர் பாப்பாரு, எனக்கு 2வது இடம் தானே நீ வச்சிருக்க. நான் உனக்கு முதலிடம் கொடுத்து உன்னை என் பிள்ளையாக்கி உனக்காக மறித்து உன்னை என் உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கிறேன். நீ எனக்கு முதலிடம் தரலையே. அப்ப ஆண்டவர் அதெல்லாம் பார்த்து அவருடைய உள்ளத்தை துக்கப்படுத்தும்ல. யோசித்து பாருங்க. அப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. உம்முடைய முகத்தை நான் தேடாம போயிட்டேன். உமக்கு முதலிடம் கொடுக்காம போயிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. இனிமேல் உமக்கு தான் முதலிடம். உண்மைதான் நான் முதலாவது தேடுவேன். என் ஆத்மா உம்மை தேடுகிறது ஆண்டவரே. நான் முழு இருதயத்தோடு உம்மை தேடுகிறேன் அப்படின்னு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாருங்களேன். இன்றைக்கே உங்களுடைய குறைவின் நிறைவாகும். இன்றைக்கே எந்த குறைவா இருந்தாலும் அதை நிறைவாக்க உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இயேசு செய்வார். ஒரு நன்மையும் குறைபடாது, குறைவின் நிறைவாக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா?